நம்ம இப்போ பார்க்குறது லெசன் 3 தியரி ஆஃப் ஈக்குவேஷன்ஸ். அதில் பேசிக்ஸ் ஆஃப் பாலினாமியல் பார்க்குறோம். அதில் டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் பாலினாமியல் தான் நம்ம இது ஏற்கனவே நீங்கள் 10th படித்த சாப்டர் தான். ஈஸி அண்ட் இன்ட்ரெஸ்டிங் சாப்டர். இப்போ இதில் பாருங்கள், பாலினாமியல்ங்கிறது பொதுவாக நம்ம என்ன செய்வோம், குவாட்ராட்டிக் ஈக்குவேஷன் கேள்விப்பட்டிருப்போம் தானே. அதோட ஜென்ரல் ஃபார்ம் அப்படின்னு பார்த்தோம்னா பாலினாமியல் பாலினாமியல் ஃபங்க்ஷன் an x power n an minus 1 x power n minus 1 அப்படி போய் என்ன இருக்கு a1x plus a0 அப்படின்னு சொல்றோம். சரினா இத நம்ம என்ன சொல்றோம், ஜெனரல் ஃபார்ம் ஆஃப் பாலினாமியல் ஃபங்க்ஷன் அப்படின்னு சொல்றோம். இதுல இந்த டேர்முக்கு பேர் என்ன அப்படின்னு கேட்டதுன்னா லீடிங் டேர்ம் அப்படின்னு பேர். an x power n இந்த டேர்முக்கு பேர் லீடிங் டேர்ம் அப்படின்னு பேர். சோ இதுக்கு பேர் an, இதுக்கு பேர் என்ன அப்படி கேட்டதுன்னா லீடிங் கோஎஃபிஷியன்ட் அப்படின்னு சொல்றோம். an minus 1 an minus 2 அப்படியே போயிட்டு இருக்கும். அது a1 a0 இது எல்லாம் என்னது கோஎஃபிஷியன்ட்ஸ் அப்படின்னு சொல்றோம். இப்போ இத கூட நம்ம என்ன சொல்றோம், x power 1 இது வந்து x power 0 ஓட கோஎஃபிஷியன்ட் வந்து a0 அப்படின்னு சொல்றோம். சரியா? அப்ப இந்த டேர்முக்கு பேர் லீடிங் டேர்ம், இதுக்கு பேர் லீடிங் கோஎஃபிஷியன்ட். அப்ப எப்பவுமே ஒரு பாலினாமியல்ல இந்த லீடிங் கோஎஃபிஷியன்ட் வந்து 0வா இருக்காது, எக்ஸப்ட் 0 பாலினாமியல். சரியா? அப்ப இதுல வந்து டிகிரி 1 இருந்தாச்சு அப்படின்னு சொல்லியாச்சுன்னா இது வந்து nth டிகிரி பாலினாமியல் ஃபங்க்ஷன். பாலினாமியல் ஈக்குவேஷன் அப்படின்னு சொல்லியாச்சுன்னா பாலினாமியல் ஃபங்க்ஷன் வேற, பாலினாமியல் ஈக்குவேஷன் வேற. இது பாலினாமியல் ஃபங்க்ஷன். பாலினாமியல் ஈக்குவேஷன் அப்படின்னு சொல்லியாச்சுன்னா வேற ஒண்ணும் இல்லை, an x power n an minus 1 x power n minus 1 அப்படியே போய் a1x plus a0 equal to 0 ன்றதாச்சு அங்க வேற பாலினாமியல் ஈக்குவேஷன். சரியா? இதுல சப்போஸ் இந்த x க்கு பதிலா c போடும்போது equal to 0 வருது அப்படி சொல்லியாச்சுன்னா x is equal to c ஐ சப்ஸ்டிட்யூட் பண்ணும்போது that is p of c is equal to 0 வருது அப்படி சொல்லியாச்சுன்னா சரியா, x க்கு பதிலா c போடும்போது அது பாலினாமியல் ஈக்குவேஷன் ஃபங்க்ஷன் equal to 0 ஆகுது அப்படி சொல்லியாச்சுன்னா x is equal to c அந்த பாலினாமியல் ஃபங்க்ஷனோட அந்த பாலினாமியல் ஈக்குவேஷனோட ரூட் அப்படின்னு சொல்றோம். சரியா? ஒன் ஆஃப் தி ரூட் அல்லது 0 அப்படின்னு சொல்றோம். அது நம்ம ஏற்கனவே 10th ல படிச்சிருப்பீங்க. சோ அதுதான் இது. சரியா? அப்ப p of c is equal to 0 வந்தாச்சுன்னா x is equal to c-ங்கிறது அந்த பாலினாமியலோட ஒரு 0, ஒன் ஆஃப் தி 0 அப்படின்னு சொல்றோம். இதுல இந்த டிகிரி வந்து எப்பவுமே பாத்தீங்கன்னா நான் நெகட்டிவ் இன்டிஜரா தான் இருக்கும். டிகிரி எப்பவுமே ஒரு பாலினாமியல் ஈக்குவேஷனோட டிகிரி வந்து எப்பவுமே நான் நெகட்டிவ் இன்டிஜரா தான் இருக்கும். அப்புறம் பாருங்க, இந்த டிகிரி வந்து 1 இருந்தாச்சு அப்படின்னு சொல்லியாச்சுன்னா சரியா, டிகிரி வந்து என்னது 1 இருந்தாச்சு அப்படின்னு சொல்லியாச்சுன்னா அது என்ன சொல்லுவோம், லீனியர் ஈக்குவேஷன் அப்படின்னு சொல்லுவோம். சரியா? டிகிரி 1 இருந்தா என்ன சொல்லுவோம், லீனியர் ஈக்குவேஷன். அதே மாதிரி டிகிரி 2 இருந்தா என்ன சொல்லுவோம் அப்படிங்கிறதுனா குவாட்ராட்டிக் ஈக்குவேஷன் அப்படின்னு சொல்லுவோம். சரியா? டிகிரி 2 இருந்தா என்ன சொல்லுவோம், குவாட்ராட்டிக் ஈக்குவேஷன். அதே மாதிரி டிகிரி 3 இருந்தாச்சு அப்படின்னு சொல்லியாச்சுன்னா என்ன சொல்லுவோம், கியூபிக் ஈக்குவேஷன் அப்படின்னு சொல்லுவோம். சரிதானே? அதே மாதிரி டிகிரி 4 இருந்தாச்சுன்னா அதுக்கு பேரு குவார்டிக் ஈக்குவேஷன் அப்படின்னு சொல்லுவோம். சரியா? என்ன ஈக்குவேஷன், குவார்டிக் ஈக்குவேஷன். அதே மாதிரி டிகிரி 5 அப்படின்னு போயிட்டே இருக்கும். அதாவது 5th டிகிரி ஈக்குவேஷன், இது 2nd டிகிரி ஈக்குவேஷன், இது 3rd டிகிரி ஈக்குவேஷன், இது 4th டிகிரி ஈக்குவேஷன், 5th டிகிரி ஈக்குவேஷன், 6th டிகிரி ஈக்குவேஷன் சொல்லலாம். இந்த வார்த்தையை யூஸ் பண்ணி சம் கேட்டா உங்களுக்கு செய்ய தெரியல, அதுக்காண்டி சொல்றேன். இதுக்கு பை குவாட்ராட்டிக் ஈக்குவேஷன் ஒரு பேர் இருக்கு. 4th டிகிரி 4 இருந்தா பை குவாட்ராட்டிக் ஈக்குவேஷன் இதை சொல்லலாம். அவ்வளவுதான், சிம்பிள் கான்செப்ட். இப்போ நம்ம பார்க்க போறது என்னன்னா டிகிரி 2 இருந்தா குவாட்ராட்டிக் ஈக்குவேஷன், டிகிரி 3 இருந்தா கியூபிக் ஈக்குவேஷன், டிகிரி 4 இருந்தா குவார்டிக் ஈக்குவேஷன் அப்படின்னு சொல்றோம். அப்ப இதுல வந்து பாத்தீங்கன்னா லீனியர் ஈக்குவேஷன் சொல்லும்போது it has only one zero அல்லது one root. சரியா? ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ x plus 3 is equal to 0 இருக்குன்னு வைங்களேன். அப்ப x is equal to -3ங்கிற ஒரே ஒரு ரூட் மட்டும் தான் இருக்கும். சோ டிகிரி 1 இருந்தாச்சுனால அதுக்கு பேரு லீனியர் ஈக்குவேஷன் அப்படின்னு பேரு. புரிஞ்சுதா? தென் குவாட்ராட்டிக் ஈக்குவேஷன் சொல்லும்போது டிகிரி 2 இருக்கும். டிகிரி 2 இருந்தா அதுக்கு வந்து ரெண்டு ரூட் இருக்கும். சரியா? ரெண்டு 0 இருக்கும். சோ அதுக்கு வந்து டிகிரி 2னால ரெண்டு ரூட்ஸ் இருக்கும், ரெண்டு சொல்யூஷன் இருக்குங்கிறது தெரிஞ்சுக்கோங்க. டிகிரி 3னா 3 சொல்யூஷன் இருக்கும், டிகிரி 4னா 4 சொல்யூஷன் இருக்கும். சரியா? இப்போ நம்ம இத சொல்றது டிஃபரண்ட் டைப்ஸ் ஆஃப் பாலினாமியல் ஈக்குவேஷன்ஸ் சொல்லும்போது அடுத்து நம்ம எதை தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னா சோ 0 பாலினாமியல் என்ன? இப்போ நம்ம கான்ஸ்டன்ட் ஒரு நம்பர் எழுதுறீங்க, இது கூட ஒரு பாலினாமியல் தான். அப்ப இது வந்து பாலினாமியல் வித் டிகிரி 0. அப்ப 2 இருக்குன்னு சொல்லியாச்சுன்னா அதை எழுதலாம் 2 into 1 ன்னு எழுதிக்கலாம். அந்த 1 தான் நான் எப்படி எழுதிக்கிறேன், x power 0 அப்படின்னு எழுதிக்கிறேன்.
அப்ப இது வந்து ஜீரோ பாலினாமியல். ஈச் அண்ட் எவரி கான்ஸ்டன்ட் நம்ம என்னன்னு சொல்லலாம், நான் ஜீரோ கான்ஸ்டன்ட் எல்லாத்தையுமே என்ன சொல்லலாம், பாலினாமியல் வித் டிகிரி ஜீரோ. அப்ப ஜீரோ பாலினாமியல் என்ன, இப்ப ஜீரோ இருக்குன்னா ஜீரோ அப்ப என்ன சொல்றது அப்படி கேட்டாங்கன்னா ஜீரோவை ஜீரோ பாலினாமியல் தான் சொல்லணும். இப்போ நீங்க கான்ஸ்டன்ட் டேர்ம் எழுதினா கூட அது லீடிங் டேர்ம் இதான், சரிதானா, இது லீடிங் டேர்ம் இதான். அப்ப லீடிங் கோஎஃபிஷியன்ட் வந்து ஜீரோ ஆகாது. அப்ப லீடிங் கோஎஃபிஷியன்ட் ஜீரோ ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லியாச்சுன்னா, ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ ax plus b is equal to 0 இருக்கு, இது ax square plus bx plus c is equal to 0 இருக்கு, இது ax cube plus bx square plus cx plus d is equal to 0 இருக்குன்னு வைங்களேன். சப்போஸ் இந்த லீடிங் கோஎஃபிஷியன்ட் 0 ஆனா டிகிரி கம்மியா இருந்தா இது டிகிரி கம்மியாகி இது குவாட்ராட்டிக் ஈக்குவேஷன் ஆயிடும். சப்போஸ் இது லீடிங் கோஎஃபிஷியன்ட் 0 ஆனா இதுக்கு டிகிரி கம்மியாகி என்ன ஆயிடும், லீனியர் ஈக்குவேஷனா மாறும். அப்போ எந்த ஒரு பாலினாமியல்லுமே லீடிங் கோஎஃபிஷியன்ட் 0 ஆக கூடாது. அப்ப இங்க பார்த்தீங்கன்னா இந்த கான்ஸ்டன்ட் பாலினாமியல்ல கூட என்ன செய்யுது, லீடிங் டேர்ம் 0 ஆகாது. அப்ப இந்த 0 மட்டும் தான் நம்ம என்ன சொல்ல அப்படிங்கிறது ஜீரோ பாலினாமியல் சொல்றோம். அப்ப இதனுடைய டிகிரி என்ன அப்படி கேட்டாச்சுன்னா, கான்ஸ்டன்ட் பாலினாமியலுக்கு டிகிரி 0, இதுக்கு டிகிரி 1, இதுக்கு டிகிரி 2, இதுக்கு டிகிரி 3. பட் ஜீரோ பாலினாமியலுக்கு டிகிரி நாட் டிஃபைன்ட். மேபி 1 மார்க்ல கேட்கலாம், ஞாபகம் வச்சுக்கோங்க. டிகிரி ஆஃப் ஜீரோ பாலினாமியல் இஸ் நாட் டிஃபைன்ட்ங்கறத ஞாபகம் வச்சுக்கோங்க. சரியா, அவ்வளவுதான். இந்த அடுத்து நம்ம பார்க்கிறது குவாட்ராட்டிக் ஈக்குவேஷன் பத்தி உள்ள டீடைல் பாருங்க. குவாட்ராட்டிக் ஈக்குவேஷன் பத்தி உள்ள டீடைல் உங்களுக்கு என்ன தெரியும், ax square plus bx plus cங்கிறது அதனுடைய ஜெனரல் ஃபார்ம். இதனுடைய சொல்யூஷன் கண்டுபிடிக்க நமக்கு we have a formula x is equal to minus b plus or minus b square minus 4ac by 2a. தெரிஞ்ச விஷயம் தானே. இதுல இந்த b square minus 4ac நம்ம என்ன சொல்லுவோம், b square minus 4ac is equal to delta அப்படின்னு சொல்லுவோம். that means discriminant அப்படின்னு படிச்சிருப்பீங்க, சரியா, discriminant ன்னு படிச்சிருப்பீங்க. இந்த டெல்டா வந்து equal to 0 ஆச்சுனா roots are real and equal, roots are real and equal, சரியா, roots are. then delta greater than 0 இருந்தாச்சு அப்படின்னு சொல்லியாச்சுனா roots are real and unequal, சரியா. சோ இது roots are real and equal, இது roots are real and unequal. delta less than 0 இருந்தாச்சுனா roots are imaginary அப்படின்னு படிச்சிருக்கீங்க, சரியா. roots are என்னது, imaginary. நம்ம காம்ப்ளெக்ஸ் நம்பர்ல எழுதி பார்த்தோம், imaginary roots பத்தின டீடைல்ஸ் அவ்வளவு பார்த்தோம். அப்ப இது ஆல்ரெடி நம்ம புதுசா ஒண்ணும் படிக்கல, இங்க படிச்சது 10th லயே படிச்சிருக்கோம், 11th லயே படிச்சிருக்கோம், சரியா. சரி, அப்ப குவாட்ராட்டிக் ஈக்குவேஷன் ஃபார்முலா டு ஃபைண்ட் தி சொல்யூஷன் ஆஃப் a quadratic equation அப்படி கேட்டாச்சுன்னா இந்த ஃபார்முலால இருந்து நமக்கு என்ன டீடைல்ஸ் கிடைக்குது தெரியுது. அடுத்து இப்போ கியூபிக் ஈக்குவேஷனா இருந்தா இதுல நீங்க இன்னொரு கூட படிச்சிருப்பீங்க. சப்போஸ் ஒரு குவாட்ராட்டிக் ஈக்குவேஷனுடைய ரூட்ஸ் வந்து ஆல்பா அண்ட் பீட்டாவா இருந்தா என்ன படிச்சிருப்பீங்க, ஆல்பா பிளஸ் பீட்டா, தட் இஸ் சம் ஆஃப் தி ரூட்ஸ். சம் ஆஃப் தி ரூட்ஸ் படிச்சிருப்பீங்க. சம் ஆஃப் தி ரூட்ஸ் என்ன படிச்சிருப்பீங்க, மைனஸ் b by a. அடுத்து ஆல்பா இன்டு பீட்டா என்ன படிச்சிருப்பீங்க, c by a படிச்சிருப்பீங்க, அப்படிதானா. அப்ப சம் ஆஃப் தி ரூட்ஸ் வந்து இது, ப்ராடக்ட் ஆஃப் தி ரூட்ஸ் இது. அப்ப இந்த ரெண்டு தெரிஞ்சாச்சுனா குவாட்ராட்டிக் ஈக்குவேஷன் எப்படி ஃபார்ம் பண்றது, x² minus alpha plus beta into x, sum of the roots into x plus product of the roots is equal to 0. சரியா, இது குவாட்ராட்டிக் ஈக்குவேஷன். இது நம்ம ஆல்ரெடி படிச்சிருக்கோம். இப்போ நம்ம இங்க அடிஷனலா என்ன படிக்க போறோம் அப்படின்னு சொன்னா, கியூபிக் ஈக்குவேஷனா இருந்தா இது எப்படி பண்றது, குவாட்ரிக் ஈக்குவேஷனா இருந்தா எப்படி பண்றதுங்கறத நம்ம இந்த லெசன்ல பார்க்க போறோம். ஃபர்ஸ்ட் எக்சர்சைஸ்ல அத பார்க்க போறோம், சரியா. அப்ப அந்த ஃபார்முலாக்கு பாருங்க, என்ன சொல்றோம்னா பீட்டாஸ் ஃபார்முலா அப்படி சொல்றோம், சரியா. பீட்டாஸ் ஃபார்முலாங்கிறது என்ன அப்படின்னா, பீட்டாஸ் ஃபார்முலா அது நம்ம என்ன தெரியுது அப்படின்னா, இப்போ குவாட்ராட்டிக் ஈக்குவேஷனா இருந்தாச்சுன்னா ax² + bx + c = 0 இருந்தா என்ன வரும் அப்படிங்கிறதுனா இதெல்லாம் அங்க எழுத போறோம். என்ன வந்திருக்குன்னு பாருங்க, ஆல்பா + பீட்டா = -b / a. இது நம்ம சிக்மா 1 ன்னு போட்டுக்கலாம். then sigma 2 = alpha * beta = c / a. alpha * beta = c / a. சோ இதுல நம்ம இந்த குவாட்ராட்டிக் ஈக்குவேஷன் எப்படி கிடைக்கும் அப்படினா x² மைனஸ் இல்லனா ax² அப்படினு போடலாம், இல்லனா x² னு போடுங்க.
அப்ப equal to sigma 1 into x plus sigma 2 is equal to 0. X square minus sigma 1 into x plus sigma 2 is equal to 0. அப்ப ax square வரல அப்படி கேட்டாங்கன்னா ax square plus bx plus c இந்த ஈக்குவேஷன் வரணும் ஒரு a ஆல ப்ராடக்ட் பண்ணிட்டீங்கன்னா சரிதானா இங்க என்ன இருக்குன்னு பாருங்க x square minus sigma 1 க்கு பதிலா என்ன பண்ணுவோம் minus b by a into x plus கான்ஸ்டன்ட் டேர்முக்கு பதிலா c by a is equal to 0. இப்போ இதுல ஒரு a ஆல ப்ராடக்ட் பண்ணுங்க a ஆல ப்ராடக்ட் பண்ணா என்ன ஆகும் பாருங்க இந்த டேர்ம்ல a ஆல ப்ராடக்ட் பண்ணியாச்சுனா ax square இந்த மைனஸ் இன்டு மைனஸ் பிளஸ் ஆயிரும் இதுல a ஆல ப்ராடக்ட் பண்ணியாச்சுனா a கேன்சல் ஆயிரும் bx பிளஸ் இதுல a ஆல ப்ராடக்ட் பண்ணேனா பிளஸ் c is equal to 0. சோ இதே இது திருப்பி வந்தது பாத்தீங்களா அப்ப இதை ஞாபகம் வச்சுக்கணும் நமக்கு தேவையானது இதுதான் சரியா அது இந்த ஈக்குவேஷன் ஃபார்ம் பண்றதுக்கான ஃபார்ம் தான் இது அப்ப ஜெனரலா அடுத்த ஃபார்முலா பார்க்கும்போது ஈஸியா இருக்கும் அவ்வளவுதான் சோ இது நம்ம ஆல்ரெடி படிச்சதான் அது சிக்மா 1 ன்னு சொல்றேன் இப்போ அவ்வளவுதான் வேற ஒண்ணும் இல்ல sigma 1 is equal to sum of the roots alpha plus beta is equal to minus b by a sigma 2 is equal to product of the roots alpha into beta is equal to c by a அதுல இந்த குவாட்ரேட்டிக் ஈக்குவேஷன் எப்படி ரூட்ஸ் கொடுத்திருந்தாங்கன்னா குவாட்ரேட்டிக் ஈக்குவேஷன் எப்படி ஃபார்ம் பண்றது x ஸ்கொயர் மைனஸ் இந்த மறந்துடாதீங்க x ஸ்கொயர் மைனஸ் sigma 1 into x plus sigma 2 is equal to 0 இதே மாதிரி கியூபிக் ஈக்குவேஷன் எடுத்துக்கோங்க சரியா ax cube plus bx square plus cx plus d is equal to 0 சரியா அப்படி சொல்லும்போது இதுல sigma 1 is equal to இதுல cubic equation சொல்லும்போது யாரெல்லாம் ரூட்டா இருக்கலாம் alpha beta gamma சரியா இப்போ alpha beta gamma are the roots னு வெச்சுக்கோங்க சரியா அப்ப என்ன வந்து பாருங்க sigma 1 is equal to alpha plus beta plus gamma equal to minus b by a அப்புறம் sigma 2 is equal to alpha into beta alpha into gamma சரியா alpha into beta alpha into gamma plus beta into gamma equal to என்ன இருக்கு c by a alpha into beta alpha into gamma plus beta into gamma சரியா இப்போ இது வந்து தனித்தனி ரூட்டா இருக்கு இது ரெண்டு ரூட்டா எடுக்கிறோம் அடுத்து sigma 3 is equal to என்ன வந்து எடுக்கிறீங்கன்னா மூணு ரூட்டை சேர்த்துறோம் alpha into beta into gamma is equal to again minus d by a அவ்வளவுதான் சரியா அப்ப sum of the roots product of the roots இந்த sigma alpha beta னால புரிஞ்சுக்கணும் இது sigma alpha னாலே எப்படி எடுத்துக்கலாம் sigma 1 alpha அப்படினாலே என்னது sigma 1 is equal to alpha plus beta plus gamma சரியா இத sigma alpha beta ன்னு சொல்லிக்கலாம் அப்ப என்ன அர்த்தம் alpha beta plus beta gamma plus gamma alpha அப்படி புரிஞ்சுக்கிட்டான்னு சொல்லலாம் சரியா இது sigma alpha beta gamma இத என்ன எடுத்துக்கலாம் sigma alpha beta gamma இப்படி சொல்லிக்கலாம் பட் நமக்கு இத நீங்க படிச்சிட்டாலே போதும் இத நமக்கு தேவையான சரியா நம்ம ஈக்குவேஷன் ஃபார்ம் பண்றதுக்கு தான் தேவை சம் டைம்ஸ் இப்படி கொடுக்கலாம் சம் क्वेश्चन கேட்கும்போது இப்படி கேட்கலாம் அதனால இதை தெரிஞ்சு வச்சுக்கோங்க அப்ப sigma 1 னா என்ன sum of the roots alpha plus beta plus gamma equal to minus b by a sigma 2 is equal to alpha beta plus alpha gamma plus beta gamma அப்படி ஞாபகம் வச்சுக்கிட்டோம்னு சொன்னா அது ரெண்டு வரிசையா போட்டுங்க alpha beta beta gamma gamma alpha அப்படி தெரிஞ்சு வச்சுக்கிட்டாலும் சரி அப்ப sigma 3 is equal to என்ன இருக்கு alpha into beta into gamma is equal to minus d by a அவ்வளவுதான் very simple அப்ப required cubic equation என்ன வரும் அப்படி கேட்டாச்சுனா x cube minus sigma 1 into x square plus sigma 2 into x minus sigma 3 is equal to 0 அவ்வளவுதான் சரியா அப்ப இத எப்படி ஞாபகம் பாருங்க plus minus plus minus அப்ப இங்க பிளஸ் வரும்போது இங்க என்ன இருக்கு சிக்மா லீடிங் கோஎஃபிஷியன்ட் இருக்கும் இந்த சிக்மா வந்து மைனஸ் இருக்கனால இந்த மைனஸ் சேர்ந்து பிளஸ் ஆயிடும் இங்க ஆல்ரெடி பிளஸ் தான் இருக்குது தென் சிக்மா 3 முன்னாடி மைனஸ் இருக்கு இந்த சிக்மா 3 ல மைனஸ் இருக்கனால இந்த மைனஸ் சேர்ந்து பிளஸ் ஆயிடும் அப்ப கியூபிக் ஈக்குவேஷன்ல ரூட்ஸ் கொடுத்திருந்தா அந்த கியூபிக் ஈக்குவேஷன் எப்படி ஃபார்ம் பண்றதுன்னு பாருங்க x³ minus sigma 1 into x square plus sigma 2 into x minus sigma 3 is equal to 0 அவ்வளவுதான் வெரி சிம்பிள் அடுத்து குவாட்ரிக் ஈக்குவேஷன் எடுத்துக்கிட்டோம் அப்படினா என்ன இருக்குன்னு பாருங்க ax power 4 plus bx cube plus cx square plus dx plus e is equal to 0 சரியா இதல நம்ம இப்ப யாரை எடுத்துக்கலாம் அப்படினா if alpha beta gamma and delta சரியா இந்த சிம்பல் பாத்துக்கோங்க delta are the roots of dimension
சரியா ஆர் தி ரூட்ஸ். நாலனா ரூட்டா இருந்தாச்சு அப்படின்னு சொல்லியாச்சுன்னா இதுல சிக்மா 1 என்ன வரும்? சம் ஆஃப் தி ரூட்ஸ் என்ன வந்திருக்குன்னு பாருங்க. ஆல்பா பிளஸ் பீட்டா பிளஸ் காமா பிளஸ் டெல்டா ஈக்குவல் டு மைனஸ் பி பை ஏ. சரியா? சம் ஆஃப் தி ரூட்ஸ்னா நாலு ரூட்டை தனித்தனியா சம் பண்ணிடணும். தென் சிக்மா 2 ன்னு சொல்லும்போது ரெண்டு ரெண்டு ரூட்டா ப்ராடக்ட் பண்ணி சம் பண்ணணும். அப்ப இதுல இருந்து ஆரம்பிச்சிருவோம். சோ ஆல்பா இன்டு பீட்டா ஆல்பா இன்டு காமா பிளஸ் ஆல்பா இன்டு டெல்டா பிளஸ் அடுத்தது இதுல இருந்து ஆரம்பிங்க. பீட்டா இன்டு காமா பீட்டா இன்டு டெல்டா. சரியா? பீட்டா இன்டு காமா பீட்டா இன்டு டெல்டா. அது இதுல இருந்து ஆரம்பிச்சோம்னா காமா இன்டு டெல்டா ஈக்குவல் டு சி பை ஏ. சரியா? சோ இது 6 டேர்ம்ஸ் தான் வரும்ங்கறத இப்ப 4 எலிமெண்ட்ல இருந்து ரெண்டு ரெண்டு எலிமெண்டா எடுக்கிறோம். சோ 4c2 அந்த காம்பினேஷன்ஸ் யூஸ் பண்ணி பாத்தீங்கன்னா 4 into 3 divided by 1 into 2 ரெண்டையும் கட் பண்ணீங்கன்னா equal to 6. அப்ப நமக்கு 6 எலிமெண்ட்ஸ் தான் வரும்ங்கறத நம்ம மறக்காம பண்ணிடலாம். சரியா? புரியுதா? அவ்வளவுதான் சிம்பிள் கான்செப்ட். தென் அடுத்து சிக்மா 3 is equal to வந்திருக்கு. மூணு எலிமெண்டா ப்ராடக்ட் பண்ணனும். சோ ஆல்பா into பீட்டா into காமா. சரியா? அடுத்தது ஆல்பா into பீட்டா into டெல்டா. அடுத்தது பீட்டால இருந்து ஆரம்பிங்க. பீட்டா into காமா into டெல்டா. அடுத்தது காமால இருந்து ஆரம்பிச்சா காமா into டெல்டா into ஆல்பா ஈக்குவல் டு என்ன வந்துரும்? மைனஸ் டி பை ஏ. சரியா? சோ இதே பாருங்க 4 எலிமெண்ட் தான் வரும்ங்கிறது ஈஸியா செக் பண்ணிடலாம். 4 எலிமெண்ட்ஸ்ல இருந்து 3 எலிமெண்ட் எடுத்து செக் பண்றதுனால 4c3 4c3 4c1 ன்னு எழுதலாம். சோ 4 தான் வரும். 4 எலிமெண்ட்ஸ் தான் வரும்ங்கிறது கிளியரா தெரியும். Then sigma 4 is equal to alpha into beta into gamma into delta equal to E by A. அவ்வளவுதான். Very simple. So இதே மாதிரி இதுவும் இம்பார்ட்டன்ட் படிச்சு வச்சுக்கோங்க. இப்போ இதனுடைய குவாட்ரிக் ஈக்குவேஷன் எப்படி வரும் அப்படிங்கிறது x power 4 into sigma 1 x cube plus sigma 2 x square minus sigma 3 x சரியா plus sigma 4 equal to 0 plus sigma 4 equal to 0 அவ்வளவுதான். very simple. so பாருங்க plus minus plus minus plus இங்க அது மாதிரி plus minus plus minus சரியா? அப்ப இதுல இந்த தேவையானது கரெக்ட்டா ஞாபகம் வச்சுக்கோங்க. குவாட்ரிக் ஈக்குவேஷனா இருந்தாச்சு அப்படின்னு சொல்லியாச்சுன்னா என்னது குவாட்ரிக் ஈக்குவேஷனா இருந்தாச்சு அப்படின்னு சொல்லியாச்சுன்னா sigma 1 is equal to minus b by a sigma 2 is equal to c by a sigma 3 is equal to minus d by a sigma 4 is equal to e by a. அதே மாதிரி cubic equation இருந்தாச்சுன்னா sigma 1 is equal to minus b by a sigma 2 is equal to c by a sigma 3 is equal to minus d by a. இதல பாருங்க minus plus minus minus plus minus plus இங்க பாருங்க minus plus sigma 1 is equal to minus b by a sigma 2 is equal to c by a. அவ்வளவுதான். very simple. இந்த ஃபார்முலாஸ் மட்டும் நல்லா மெமரைஸ் பண்ணிக்கோங்க. இந்த ஈக்குவேஷன் எப்படி ஃபார்ம் பண்றது மெமரைஸ் பண்ணிக்கோங்க. ஃபர்ஸ்ட் எக்சர்சைஸ் இவ்வளவுதான் தேவை. அடுத்து Vieta's formula for polynomial equation degree n greater than 3. இப்போ quadratic equation, cubic equation, quartic equation வரைக்கும் பார்த்துட்டோம். இதே மாதிரி எத்தனை டிகிரி ஈக்குவேஷன் கொடுத்திருந்தாலும் அது எப்படி எழுதுறதுங்கறத பார்த்துக்கலாம். இப்போ coefficient of x power n வந்து 1 ஆ தான் இருக்கும். அப்ப x power n minus 1 ஓட coefficient என்னவா இருக்கும்னா அததான் நம்ம சிக்மா 1 போட்டோம். அது கூட கம்பேர் பண்ணி பாருங்க தெரியும். குவாட்ராட்டிக் கியூபிக் குவாட்ரிக் ஈக்குவேஷன் கூட கம்பேர் பண்ணி இத படிங்க ஈஸியா புரிஞ்சுக்கலாம். அப்ப சிக்மா 1 அத நம்ம என்ன பண்ணுவோம்? x power n ஓட டிகிரி எப்பவுமே பாசிட்டிவா இருக்கும், அடுத்த டேர்ம் நெகட்டிவா இருக்கும் சொல்லிருங்க. அப்ப மைனஸ் சிக்மா இன்டு ஆல்பா எத்தனை டேர்ம் இருக்கோ எத்தனை ரூட்ஸ் இருக்கோ அத்தனையும் தனித்தனியா ஆட் பண்ணி சொல்லணும். இப்போ ஆல்பா பீட்டா காமானா ஆல்பா பிளஸ் பீட்டா பிளஸ் காமா 4 ரூட் இருக்கு. ஆல்பா பீட்டா காமா டெல்டானா ஆல்பா பிளஸ் பீட்டா பிளஸ் காமா பிளஸ் டெல்டா அப்படி தனித்தனியா ஆட் பண்ணி சொல்லணும். அந்த x power n minus 2 ஓட coefficient of x power n minus 2 sigma 2 னு சொல்றோம். அது எப்படி கிடைக்கும்னா ரெண்டு ரூட்டா ப்ராடக்ட் பண்ணி ஆட் பண்ணனும். தட் இஸ் ஆல்பா 1 into ஆல்பா 2 அடுத்து பிளஸ் ஆல்பா 3 into ஆல்பா 4 பிளஸ் ஆல்பா 5 into ஆல்பா 6 அப்படி போயிட்டே இருக்கும். சரியா? அந்த x power n minus 3 சொல்லும்போது n minus 1 சொல்லும்போது sigma 1 n minus 2 சொல்லும்போது sigma 2 n minus 3 போது sigma 3 அப்ப என்ன செய்யணும்? மூணு ரூட்டா புரியுதா? மூணு ரூட் இருந்தா மூணு ரூட்டா ப்ராடக்ட் பண்ணி ஆட் பண்ணிக்கணும்.
sigma alpha 1 into alpha 2 into alpha 3 plus alpha 4 into alpha 5 into alpha 6 plus alpha 7 into alpha 8 into alpha 9 எத்தனை ரூட் இருக்கோ அத்தனையும் மூணு மூணா ப்ராடக்ட் பண்ணி ஆட் பண்ணிக்கணும். சரியா? சோ இங்க பாருங்க மைனஸ் இங்க பிளஸ் அடுத்தது மைனஸ் அப்படி போயிட்டே இருக்கும். அப்ப கோஎஃபிஷியன்ட் ஆஃப் x பவர் 1. சரியா? x பவர் n minus 1 னா சிக்மா 1, x பவர் 1 னா சிக்மா n minus 1 வருது. இது இங்க வந்துருதா? இது இங்க வருது. சரியா? அப்ப சிக்மா n minus 1. அத ஜெனரலா சொல்லலாம். -1 the whole power n minus 1. நமக்கு மைனஸ் பிளஸ் மைனஸ் பிளஸ் மாறி மாறி வருதா? அப்ப -1 the whole power n minus 1. இந்த பவர்ல என்ன இருக்குதோ அத பொறுத்து இந்த மைனஸ் பிளஸ் ஆகுதோ மைனஸாவே இருக்குதோ டிசைட் ஆகும். அப்ப சிக்மா எத்தனை ரூட்ஸ் இருக்கோ அத்தனை ரூட்டையும் ப்ராடக்ட் பண்ணி ஆட் பண்ணிட்டே போறோம். இந்த லாஸ்ட் ஒன் பாத்தீங்கன்னா கோஎஃபிஷியன்ட் ஆஃப் x பவர் 0. x பவர் 0 னா என்னது? 1. that is constant term. கோஎஃபிஷியன்ட் ஆஃப் x பவர் 0 ன்னு கூட அதுலாம் கான்ஸ்டன்ட் டேர்ம் கூட சொல்லலாம். கோஎஃபிஷியன்ட் சொல்ல வேண்டாம், கான்ஸ்டன்ட் டேர்ம் ஈக்குவல் டு கோஎஃபிஷியன்ட் ஆஃப் x பவர் 0 ன்னு சொல்ல வேண்டாம், கான்ஸ்டன்ட் டேர்ம் ஈக்குவல் டு சொல்லலாம். சரியா? கான்ஸ்டன்ட் டேர்ம் ஈக்குவல் டு என்ன வரும்? சிக்மா n. அப்ப சிக்மா n is equal to -1 the whole power n into எத்தனை ரூட் இருக்கோ அவ்வளவுதையும் ப்ராடக்ட் பண்ணி போடுறோம். அப்ப கான்ஸ்டன்ட் டேர்ம் கொண்டு இப்ப ரெண்டு ரூட் இருந்தா ஆல்பா இன்டு பீட்டா, மூணு ரூட் இருந்தா என்ன பண்ணுவோம்? ஆல்பா இன்டு பீட்டா இன்டு காமா, நாலு ரூட் இருந்தா என்ன பண்ணுவோம்? ஆல்பா இன்டு பீட்டா இன்டு காமா இன்டு டெல்டா அப்படி பண்ணுவோம் இல்லையா? அதே மாதிரி எத்தனை ரூட் இருக்கோ அவ்வளவுதையும் ப்ராடக்ட் பண்ணி போடுறது. இதுல சம் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. இதுக்கு முன்னாடி தான் பாருங்க சிக்மா வருது, இதுல சிக்மா வராது, சம் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. கான்ஸ்டன்ட் டேர்ம் வந்து அவ்வளவு ரூட்ஸையும் ப்ராடக்ட் பண்ணி போட வேண்டியது அவ்வளவுதான். சரியா? நல்ல ஞாபகம் வச்சுக்கோங்க. இப்போ sin x minus cos x, அதுக்கப்புறம் cos x plus sin x minus 1, இதெல்லாம் நம்ம என்ன சொல்றோம்னா நாட் பாலினாமியல் சொல்லுங்க. சரியா? ஆர் நாட் பாலினாமியல் ஃபங்க்ஷன்ஸ். ஏன் அப்படின்னு கேட்டாச்சுன்னா சப்போஸ் நம்ம இதை ஈக்குவல் டு 0 போடுறோம்னு வைங்க. அப்ப cos x is equal to sin x. இங்க cos x plus sin x equal to 1. இந்த இடத்துல equal to 0 போட்டாச்சுன்னா சரியா? இந்த இடத்துல equal to 0 போட்டாச்சுன்னா cos x is equal to sin x, cos x plus sin x is equal to 1. இதுக்கெல்லாம் நம்ம டிகிரி வச்சு சொல்யூஷன் டிசைட் பண்ண முடியாது. இப்போ x க்கு பவர் 1 தான், இங்க x க்கு பவர் 1 தான். அப்ப அதுக்கு ஒரு சொல்யூஷன் தான் இருக்கும்னு சொல்ல முடியாது. cos x and sin x எப்பெல்லாம் ஈக்குவலா இருக்கும்னு சொல்லியாச்சுன்னா π/4 5π/4 அப்படி சொல்லிட்டே போலாம். சரினா? நிறைய இடத்துல அது ஈக்குவலா இருக்கும், நிறைய ரேடியன் வேல்யூல அது ஈக்குவலா இருக்கும். அதனால இது நம்பர் ஆஃப் சொல்யூஷன்ஸ் இன்ஃபைனைட்டா இருக்கிறதுனால அது வந்து பாலினாமியல் கிடையாது. சோ இது பாலினாமியல் கிடையாது, அப்ப இது பாலினாமியல் ஈக்குவேஷனும் கிடையாதுன்னு சொல்லிடலாம். இதெல்லாம் cos x is equal to sin x, இன்னொன்னு cos x plus sin x is equal to 1, இதெல்லாம் வந்து it is not a polynomial equation. அப்ப இதெல்லாம் என்னன்னு சொல்லலாம்? இதெல்லாம் சாதாரண ஈக்குவேஷன், trigonometry equation அப்படினு சொல்லலாம். ஏன்னா it has a infinite number of solution depends upon the equation. அப்ப இதெல்லாம் cos x is equal to sin x, cos x plus sin x is equal to 1, sin square x plus cos square x is equal to 1 நம்ம ஐடென்டிட்டி பார்த்திருக்கோம் இல்லையா? அதே மாதிரி இப்போ sin cube x plus cos cube x is equal to 1. இந்த மாதிரி வரக்கூடிய எல்லாமே நம்ம என்ன சொல்லலாம் அப்படினு கேட்டாச்சுன்னா trigonometrical equation சொல்லலாமே தவிர polynomial equation இத சொல்லக்கூடாது. ஏன்ங்கிறதுக்கு ரீசன் சொல்லிட்டேன். இது தவிர ஒரு பாலினாமியலோட டிகிரி வந்து எப்பவுமே நான் நெகட்டிவ் இன்டிஜரா தான் இருக்கும்னு சொல்லியிருக்கிறோம். அப்ப 3 into x power minus 2 plus 1 சரியா equal to 0, அல்லது 4 into x power 1/2 plus 2 equal to 0. இந்த மாதிரி வரக்கூடியது எல்லாமே என்ன சொல்றோம்? இது நான் நெகட்டிவ் இன்டிஜர். இது வந்து இன்டிஜர், இது வந்து இன்டிஜர்ல ரேஷனல் நம்பர். சரிதானா? அப்ப இதுவும் என்ன சொல்லிடலாம்னா இதுவும் not a polynomial. சொல்ல புரியுதா? அப்ப எதெல்லாம் which one is not a polynomial ன்னு ஐடென்டிஃபை பண்ண தெரியணும். இந்த மாதிரி வரக்கூடிய trigonometric equations சரியா? அப்புறமா அந்த பவர் வந்து பாசிட்டிவ் இன்டிஜர் தவிர்த்து வேற என்ன இருந்தாலும் சரியா? பாசிட்டிவ் இன்டிஜர் தவிர்த்து வேற என்ன இருந்தாலும் அதை நம்ம பாலினாமியல்னு அக்செப்ட் பண்ண கூடாது.